சிவன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்ல எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் அவருக்கு இருக்கு. சிவம்ன்றது என்னன்னா நம்ம உடல் பிரம்மாண்டமான அந்த பஞ்சபூதத்தையும் மாட்டி படிக்கக்கூடிய ஒரு சக்தி. ஸோ அந்த சக்தி நம்மளுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. மனிதனா பிறந்த எல்லாருமே அந்த சிவத்தின் அடிப்படையில் பிறந்தவங்க தான். ஒரு பெண் தன்மை அவங்களுடைய உடல் உறுப்புலையோ இல்லை மனசுலையோ கூட ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ்லையோ அவங்களுக்கு பெண் தன்மை இருக்கும். ஸோ ரெண்டுமே கலந்தவங்க தான். நம்ம தான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். சில பேருக்கே இந்த சைடு போர்ஷன் மேல் மாதிரி தெரியும். ஸோ இந்த சைடு போர்ஷன் வேற மாதிரி இருக்கும். சிவம்ன்ற ஒரு விஷயம், பிரபஞ்சமும் ஒரு விஷயம் வந்துட்டோம்னா அது நம்ம டெய்லி அதை பண்ணிட்டு இருக்கோம், அந்த வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அது எந்த அளவுக்கு ஒரு மனிதர் ஸ்ட்ராங்கா பண்றாங்க, எந்த பெர்சன்டேஜ்ல பண்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் அது மாறுபடும். இப்படி தொட்டு கும்பிடக்கூடாது அப்படின்னா நம்ம வெளியே அந்த கருவறை இருக்கும் இல்லையா, அந்த என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா, அங்க கூட விழுந்து நம்ம தொட்டு கும்பிடக்கூடாது. ஏன்னா ஒரு கோவில்ல ஒரு மாதிரி அந்த லிங்கத்தை அவங்க உருவேத்தி இருப்பாங்க. அப்ப அதை ஃபாலோ பண்ணணும். அது கருவறையில மூலவருக்கு மட்டும்தான். வெளியே பரிகாரம் பிரகாரத்துல தொட்டு கும்பிட தப்பே இல்லை. கஷ்டத்தை கொடுத்து செதுக்குவாரு. அதனாலதான் சிவனை நிறைய பேர் கும்பிட மாட்டாங்க. ஏன்னா சோதனை பண்ணுவாரு. நீ எந்த அளவுக்கு நீ ஸ்ட்ராங்கா இருக்கிற, நீ எந்த அளவுக்கு ஸ்டேபிள் பண்ணி நிக்கிற நான் பாக்குறேன். சிவனை பொறுத்த வரைக்கும் நான் ராஜா, எனக்கு மேலே என்னோட கோட்டுக்குள்ளே எவனுங்க ராஜாலாம் கிடையாது. ஸோ சிம்பிளிசிட்டியாவா, நார்மலாவா, அதுதான் விஷயம். சிவத்தை ஃபாலோ பண்ணால் சிம்பிளாக இருக்கணும். ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஹர்னி திருமுருகன். இன்னைக்கு நம்மளோட இருக்கவங்க சாரா டாரட் ரீடர் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். வணக்கம். வணக்கம். சிவன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்ல எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் அவருக்கு இருக்கு. அதாவது சிவம் இல்லையேல் சக்தி இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சக்தின்றது என்னன்னா நம்ம உயிர். சிவம்ன்றது என்னன்னா நம்ம உடல். உடல் எதனால் ஆனது? பஞ்சபூதத்தில் ஆனது. இந்த பிரபஞ்சம் எதனால் ஆனது? பஞ்சபூதத்தில் ஆனது. ஸோ பஞ்சபூதம் நம்மளுடைய உடல்ல இருக்கு. நீரா இருக்கு, காற்று சுவாசிக்கிறோம். ஸோ நீருன்றது இமோஷன்ஸ், காற்று சுவாசிக்கிறோம். ஆகாயம்ன்றது நம்மளுடைய அந்த ஆரா சொல்லுவாங்க. நம்மளுடைய ஒரு சோலுக்கும் ஒரு மனிதருக்கும் ஒரு ஆரா இருக்கும் அது. ஸோ நெருப்புன்றது நம்மளுடைய அந்த பேஷன், எனக்கு இது மேலே இருப்பு, இதன் மேலே இருப்பு, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அந்த பஞ்சபூதம் நம்ம உடம்புல எப்போவுமே இருக்கு. நிலம்ன்றது நம்மளுடைய அந்த உடல் ஸ்டெபிலிட்டி எல்லாமே. தென் இதுதான் அங்கேயும் இருக்கு. ஸோ அப்போது சிவன் தான் நம்மளுக்கு அடிப்படையே. அது சிவன்னு சொல்றதை விட சிவன்னா ஏதோ ஒரு கடவுள், ஏதோ ஒரு ரிலிஜியஸ் பேஸ் பண்ண கடவுள் அப்படின்றது போயிடும். சிவம்ன்றது தான் கரெக்டான வார்த்தையே. சிவம்ன்றது பஞ்சபூதத்தினுடைய ஒரு இந்த பிரம்மாண்டமான அந்த பஞ்சபூதத்தையும் மாட்டி படிக்கக்கூடிய ஒரு சக்தி. ஸோ அந்த சக்தி நம்மளுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அந்த பஞ்சபூதம் நம்மளுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஸோ அப்போ மனிதனா பிறந்த எல்லாருமே அந்த சிவத்தின் அடிப்படையில் பிறந்தவங்க தான். நம்ம அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுதான் நம்மளுடைய உடலும் எல்லாமே. சிவசக்தி அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, நம்ம உடம்பு அப்படிங்கிறது பாதி சிவன், பாதி சக்தி, ஃபீமேல் பாதி மேல் பாதி, காமனாவே எல்லாரோட உடம்பும் அப்படிதான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது உண்மையா? கண்டிப்பா. இப்போ நீங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு சைடில் ஏதாவது ஒரு உடல் உறுப்புகளில் ஆண் தன்மை உங்களால் உணர முடியும். ஆண் மாதிரி இருக்கு அப்படின்னு பார்ப்பீங்க. அதே ஆணுக்கும் அதே தான். ஒரு பெண் தன்மை அவங்களுடைய உடல் உறுப்புலையோ இல்லை மனசுலையோ கூட ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ்லையோ அவங்களுக்கு பெண் தன்மை இருக்கும். ஸோ அப்போ ரெண்டுமே கலந்தவங்க தான். நம்ம தான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். பட் சிவனடியார்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க. அது இருக்குன்றது அவங்க நம்புவாங்க. அது உணர்ந்தவங்கன்னு சொல்ல, நம்புறதை விட அது இருக்கிறத உணர்ந்தவங்க. மற்றவங்களாம் அதை உணராதவங்க, அவ்வளோதான். உணர்ந்தவங்க உணராதவங்க. பட் அது ரெண்டுமே இருக்கு, ஒண்ணுதான். ஓகே. அந்த மாதிரி ரைட் சைடு சில பேருக்கு ஆமா ரைட் சைடு மேல், சில பேருக்கே இந்த சைடு போர்ஷன் மேல் மாதிரி தெரியும் ஃபீமேலுக்கு. ஸோ இந்த சைடு போர்ஷன் வேற மாதிரி இருக்கும். அது எல்லாமே இருக்கு. சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். உடல் உறுப்புலையும் இருக்கும், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லயும் இருக்கும். இப்போ சிவன் வழிபாடு அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்ல எந்த அளவுக்கு முக்கியம்? ஸோ சிவ வழிபாடு, அதாவது இறை வழிபாடு, சிவ வழிபாடு எல்லாமே ஒண்ணுதான் நம்மளுக்கு. அது இப்போ மெடிடேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சிவ வழிபாடு தான். ஒரு ப்ரேயர் பண்ணுறோம், ஒரு அமைதியாக ஒரு இடத்துல ரொம்ப ஹைப்பர் டென்ஷன் ஆயிடுச்சு, கொஞ்ச நேரம் அமைதியாகிடும், அதுவும் சிவ வழிபாடு தான். சிவ வழிபாடு தனியாலாம் கிடையாது, நம்ம கூடவே இருக்கிறது. நம்ம ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம மூச்சு விடுறத, மூச்சு உள்ளே போகிறத கவனிக்க ஆரம்பிப்போம். அதுவும் சிவ வழிபாடு தான். ஸோ இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி தான், இசை தூணிலையும் இருக்குது, துரும்பிலும் இருக்குது. அந்த மாதிரி தான் சிவ வழிபாடுன்றது நம்ம தூக்கத்தில் கூட இருக்குது.
நம்ம அவரை பிரிச்சு பார்த்துட்டாதான் அது வேற ரிலீஜியஸோட ஒரு கடவுள், சிவன் வேற ஒருத்தர் பிரிச்சு பார்த்தாதான் அது வேற. சிவம்ன்ற ஒரு விஷயம், பிரபஞ்சமும் ஒரு விஷயம் வந்துட்டோம்னா அது வந்து நம்ம டெய்லி அதை பண்ணிட்டு இருக்கோம், அந்த வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அது எந்த அளவுக்கு ஒருத்தவங்க ஒரு மனிதர் ஸ்ட்ராங்கா பண்றாங்க, எந்த பெர்சன்டேஜ்ல பண்றாங்க அப்படின்றத பொறுத்துதான் அது மாறுபடும். சிவம் கோயிலுக்கு தாண்டி நிறைய கோயில்களுக்கு நம்ம போவோம். முருகரோ, பெருமாளோ, விநாயகரோ, அம்மன் கோயில் நிறைய போவோம் நம்ம. ஸோ அங்க எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கற்பூரம் காட்டினாங்க அப்படின்னா கண்ணில் எடுத்து ஒத்திப்போம் இல்லையா, இப்படி தொட்டு கும்பிடுவோம் இல்லையா. ஸோ அது வந்து காமன் எல்லா கோயிலுமே. ஆனா சிவன் கோயில்ல மட்டும் இது பண்ணக்கூடாது, சிவனை தொட்டு கும்பிடக்கூடாது, கீழே விழுந்து கும்பிடக்கூடாது அப்படின்லாம் ஒரு சில இடங்கள்ல சொல்றாங்க. ஒரு சில கோவில்கள்ல இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. இது வந்து உண்மையா? கோவில்ல முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள கருவறைக்கு யாரும் கூட்டிட்டு போக மாட்டாங்க, கருவறை உள்ள நிக்க வைக்க மாட்டாங்க. அது கருவறை இருக்கும், கொஞ்சம் முன்னாடி தான் நிற்போம், சரிங்களா. ஸோ அதை தொடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கற்பூரம்லாம் கிடையாது கோவில்ல. வந்து கற்பூரம் ஏற்றினா நம்ம வந்து எங்கேயாவது ஏற்றி வழிபடுறது அப்படிதான். அவங்க வந்து தீபாராதனை தான் காட்டுவாங்க, அதை தான் நம்ம தொட்டு கும்பிடுவோம். ஆக்சுவலி தீபாராதனை தொட்டு கும்பிடணும். கற்பூரம் வந்து எதுக்கு ஏற்றுறோம்னா, பிரபஞ்சத்துக்கு நான் என்னால் முடிஞ்ச விஷயத்த நான் கனெக்ட் ஆகுறேன், பிரபஞ்சத்தோட என்னோட இறைசக்தி கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கற்பூரம் ஏற்றுறோம். அது காற்றுல நம்ம அது கரைஞ்சி போகும்போது நம்மளை அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியும். நம்ம அதை கவனிக்கணும், ஏற்றி வச்சுட்டு போயிடுவாங்க, அதை கவனிக்கணும். அது போகும்போது அது அந்த காற்று மாதிரி போகும்போது நம்ம கனெக்ட் ஆகிறோம், அந்த ஒரு ப்ராசஸ். அது வேற ஒரு வந்து ஒரு ஆன்மீக ரீதியாக ஒரு வணக்கம் வைக்கிறோம், அவ்வளோதான். பட் உள்ளுக்குள்ள எல்லா கோவிலும் வந்து கற்பூரம் காட்ட மாட்டாங்க. ஸோ இந்த தீபாராதனை அதுதான் காட்டுவாங்க, விளக்கு, அது தொட்டு கும்பிட்றது. உள்ள அதே மாதிரி விடலாம் மாட்டாங்க, நம்ம தொட்டு கும்பிடவே முடியாது சிவன் கோயிலில். சில சிவன் கோயிலில் அதுவும் வந்து திருமணம் ஆனவங்க தான் லிங்கத்தையே தொட்டு அபிஷேகம் பண்ணணுன்றதே இருக்குது, ஐயருங்களே. திருமணம் ஆகாதவங்க பண்ணக்கூடாதுன்னு இருக்குது, அதெல்லாம் சில கோயிலில் கடைபிடிக்கிறாங்க. அது ஒன்று. அதை தாண்டி காட்டு கோவில் இருக்கும், சரிங்களா. ஸோ ஓப்பன் ஸ்பேஸில் வந்து மலை சார்ந்த இடங்கள்ல காட்டு கோவில்லாம் இருக்கும், அங்கே இருக்கிற லிங்கம் அதெல்லாம் இருக்கும். அங்கே கூட வந்து நம்ம சில கோவிலில் தொட்டு கும்பிடக்கூடாது அப்படின்வாங்க. அதுவும் சில பேர் வந்து பெண்கள் தொட்டு கும்பிடக்கூடாதுன்னுவாங்க. இல்லை, அது காமனாகவே பெண்கள் வந்து ஒரு சில கோவில் கருவறைக்குள்ளே போகக்கூடாது. இப்போ குலதெய்வம் கோவிலுக்கு போகிறோன்னா அங்கெல்லாம் போகக்கூடாது சொல்லுவாங்க. ஸோ இது காமன். பட் நம்ம வந்து சிவனை வந்துட்டு இப்படி தொட்டு கும்பிடக்கூடாது அப்படின்னா, நம்ம வெளியே அந்த கருவறை இருக்கும் இல்லையா, அந்த என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கே கூட விழுந்து நம்ம தொட்டு கும்பிடக்கூடாதுன்ற மாதிரி நிறைய ஊரில் ஃபாலோ. அப்படிலாம் இல்லை, என்ட்ரன்ஸ்ல தாராளமாக தொட்டு கும்பிட்டு போகலாம், தாராளமாக தொட்டு கும்பிட்டுட்டு போகலாம். ஏன்னா ஒரு கோவிலில் ஒரு மாதிரி அந்த லிங்கத்தை வந்து அவங்க உருவேற்றிருப்பாங்க, இந்த ஒரு விஷயம் செஞ்சு அதை ஏற்றிருப்பாங்க. அப்போ அதை ஃபாலோ பண்ணணும். அது வந்து கருவறையில் மூலவருக்கு மட்டும்தான். வெளியே வந்து பரிகாரம் பிரகாரத்தில் தொட்டு கும்பிட தப்பே இல்லை. விழுந்து கும்புறது கொடிமரத்தாண்டு விழுந்து கும்பிடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாமி முன்ன விழுந்து கும்புறது, நந்திக்கும் சிவனுக்கும் இடையில விழுவுறது, அந்த பக்கம் யாராவது நின்று ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க சாமிக்கு விழுவுறாங்களா இல்லை அவங்க காலில் விழுவுறாங்களான்னு தெரியாது. அந்த மாதிரி செய்யாம கொடிமரத்து பக்கத்துல தான் என்னைக்குமே விழுந்து கும்பிடணும். அதுவும் வந்து ஆண்கள் வந்து சாஷ்டாங்கமா ஃப்ளாட், ஃபுல் ஃப்ளாட்ல விழணும். பெண்கள் வந்து இப்படி இந்த காலை இப்படி குறுக்கி இப்படி விழணும், மண்டிட்டு இந்த தலை கீழே படணும், சரிங்களா. அப்படி கும்பிடணும். அது ஒன்று இருக்கு. மற்றபடி வந்து நம்ம தொட்டு கும்பிடலாம். வெளியில காட்டு கோவில்லாம் கூட சில இடத்துல வந்து பெண்கள் தொட்டு பூஜை பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கும். அது சில காரணத்துக்காக அவங்க சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. ஆனா நிறைய ஒரு சில முக்கியமான இடங்கள் எல்லாம் சிவனை நம்ம வந்து பெண்களே தொட்டு அர்ச்சனை பண்ணிலாம் வழிபடலாம். பர்வத மலையில அதுதான் நடக்கும். சிலை எங்க இருக்கு, சிவன் அங்க இருக்காங்க அப்படின்னா சுத்தி உட்காந்து நம்ம வந்து வழிபடலாம். ஆமா, தொட்டு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி நம்ம வழிபடலாம். அந்த மாதிரி தெரியாத இன்னும் சிவாலயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம திருப்தியா பண்ணிட்டு வரலாம். பண்ண வேணா ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும், நம்ம பண்ணாம இருக்கிறது நல்லது. இது இன்னொன்னு என்னன்னா, அப்படி மீறி செஞ்சுட்டு வந்துட்டு நம்மளுக்கு இங்கே வேற ஏதாவது ரெகுலராக நடக்கிறது ஏதாவது நெகட்டிவாக நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இதனால தான் நடக்குது அப்படின்னு நம்ம மனசு ஸ்ட்ராங்காக பதிஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் அதனுடைய பரிகாரம் தேடுறது, அதை சுற்றி ஓடுறது, இங்கே பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஓட மாட்டோம், இதை சார்ட் அவுட் பண்ணி ஓடிக்கிட்டு இருப்போம். ஸோ அது வேண்டான்னா அது நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அது தாண்டி வேற மற்ற நிறைய இடங்கள் இருக்கு, அங்கே போயிட்டு நம்ம ஆசை தீர கட்டி பிடிச்சி கூட என்ன வேணா உருண்டுட்டு வரலாம். அப்பா எனக்கு எதனா குர்றா, எனக்கு எதனா பண்ணுடா அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை. பட் ரெஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. இருக்க இடங்கள்ல மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சிவனை வந்து நம்ம வழிபடணும் அப்படின்னா சாதாரணமாக ஒரு கும்பிட முடியாது. இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கோயிலுக்கு அந்த ட்ராவல் பண்ணுறதே நம்மளுக்கு வந்து பெரிய ரிஸ்காக இருக்கும், அட்வென்ச்சராக இருக்கும். இப்போ நம்ம பஞ்ச்கேதார் எடுத்துக்கலாம், இப்போ தமிழ்நாட்டிலேயும் நிறைய கோயில்கள் இருக்குது, பர்வதமலை எடுத்துக்கலாம், வெள்ளியங்கிரி மலை எடுத்துக்கலாம், அந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்குது.
அவர் பார்க்கணும் அப்படின்னாவே அவரை வந்து அலோவ் பண்ணாதான் அவரு நீ நினைக்க கூடாது, அவர் நினைக்கணும், அப்பதான் நீ போய் அவரை பார்க்க முடியும் அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. இப்போ நானும் நிறைய கோயில்களுக்கு போயிருக்கேன், சிவன் கோயிலுக்கு போயிருக்கேன், பர்வதமலை அந்த மாதிரி கோயிலுக்குலாம் போயிருக்கேன். அப்போ அங்க போகும்போது நிறைய ரிஸ்க் இருக்கும். பர்வதமலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டெப்ஸ் மாதிரி பாதி இருக்கும், அப்புறம் கடப்பாறை பாதை இருக்கும், நடுவுல வந்துட்டு இந்த இது மாதிரி பாறையா இதா இருக்கும், அதுக்கு மேல போனா கடப்பாறை இருக்கும், அதை பிடிச்சி ஏறுற மாதிரி இருக்கும், ரொம்ப ரிஸ்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் நம்ம சிவனை பார்ப்போம் இல்லையா? ஸோ இது சிவனுக்கு மட்டும் ஏன் இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் கோயில் பார்க்குற மாதிரி இருக்கு? ஏன்னா அப்படிதான் அவர் வந்து கஷ்டத்தை கொடுத்து செதுக்குவார். சிவன் மட்டும் வந்து அதனாலதான் சிவனை நிறைய பேர் கும்பிட மாட்டாங்க. ஏன்னா இந்த ஆளை கும்பிட்டா நம்மளுக்கு இல்லாத கஷ்டம் போதாத கஷ்டம்லாம் வந்துடும் அது சொல்றதே. அதனாலதான் வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாது, வந்து சிவனை வழிபடக்கூடாதுன்ற ஒரு குரூப்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா அவர் கஷ்டத்தை கொடுப்பாரு. ஸோ மற்ற சாமிகள்லாம் வந்து நம்ம போய் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சா நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் வச்சா நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த ஆள்கிட்ட எது சொன்னாலும் வேலைக்கு ஆகாது, நம்ம கஷ்டத்தை மட்டும்தான் கொடுப்பாரு அப்படின்றதுனாலே சில பேர் அப்படியே எப்படி சொல்ற சேஃப் ஜோனை வந்து மெயின்டைன் பண்ணிப்பாங்க சிவன் கிட்ட இல்லாமல். பட் அது கிடையாது. அவர் செதுக்குவார், சோதனை பண்ணுவார். நீ என் பக்தனா இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சோதனை பண்ணுவார், செதுக்குவார். அந்த சோதனையெல்லாம் நம்ம கடக்கிறோம், நம்ம அதை மீறி அன்பு காட்டுறோம்னா அதாவது இந்த பிரபஞ்சத்திலேயே ஆன்மீக ரீதியாக கூட எடுத்துக்கோங்க, அரக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் சமமா வந்து அருளை கொடுக்குறவர் யாரு? சிவன் தான். அரக்க குளத்துல இருக்கவங்க கூட போய் மெடிடேஷன் யாரை வச்சு பண்ணுவாங்க? சிவனை வச்சு தான் பண்ணுவாங்க. சிவனுக்கு வந்து நீ என்னோட பக்தனா இருக்கியா, நீ எந்த அளவுக்கு நீ ஸ்ட்ராங்கா இருக்கிற, நீ எந்த அளவுக்கு ஸ்டேபிள் பண்ணி நிக்கிற நான் பாக்குறேன், அப்படிதான். பட் அதுக்குன்னு வந்து அப்ப அரக்கர்களுக்கெல்லாம் வந்து அவரு அருள் தராருன்னா அவர் கெட்ட சாமி தானே? இப்படி கிடையாது. அவங்களுக்கான அருள் கொடுப்பாரு, கொடுத்துட்டு நீ செய்யற தப்புன்றதையும் மண்டையில அடிச்சிடுவாரு. சரிங்களா? அது மாறிடுவாங்க. அப்போ 10 அரக்கர்கள் வரம் வாங்குறாங்க, அடி வாங்குறாங்க, மாறுறாங்க. அவங்க போய் நார்மலா இருக்கிற மனிதர்கள்கிட்ட சொன்னா நம்புவாங்களா மாட்டாங்களா? மாறுவாங்களா மாட்டாங்களா? மாறுவாங்க. அதுதான் அங்க கான்செப்டே. அதனால சிவன் மட்டும் நீ யாரா வேணாரு, எப்படி வேணாரு, என்னை ஃபாலோ பண்றியா, என்னை வழிபடுறியா, எனக்கு இதெல்லாம் நீ பண்றியா, நான் உன்னை சோதிச்சும் இதெல்லாம் பண்றியா, உனக்கு எல்லாமே தரேன். ஆனா அதை நீ நியாயமா வந்து கடைபிடிச்சுன்னா அது உனக்கு இருக்கும். அதுக்கு மேலேயும் நீ தப்பு பண்ணினா மொத்தமா நான் பிடிங்கிடுவேன். அதுதான் சிவன் அதாவது சிவத்தினுடைய கான்செப்ட். ஆமா, இப்ப இந்த கான்செப்ட் வந்து என்னோட லைஃப்லயே வந்துட்டு நடந்திருக்கு. ஏன்னா இப்ப இந்த பர்வதமலை நான் போனேன்னு சொன்னேன் இல்லையா? சோ அதுவே வந்துட்டு ரொம்ப அட்வென்ச்சரா தான் இருந்துச்சு. இந்த மலை ஏறுறது, அதையும் தாண்டி சிவராத்திரி அன்னைக்கு வர போயிட்டோம், கூட்டம் வர அதிகமா இருக்கு. சோ அது எல்லாத்தையும் தாண்டி குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் அந்த மலையை ஏறுறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறுறாங்க, நம்மளுக்கு பயமா இருக்கு. குழந்தைங்க ஏறுறாங்க, வயசானவங்க ஏறுறாங்க. இன்னொரு விஷயம் இருக்கு சிஸ்டர் இதுல என்னன்னா, சிவனுக்கு மட்டும் சிவ ஆலயங்களுக்கு போகும்போது சிவனை பார்க்கும்போது மட்டும் அவருதான் ராஜா. நம்ம யாரும் அந்த ஒரு இதுலலாம் போவே கூடாது. சிம்பிளிசிட்டி ரொம்ப முக்கியம் சிவனை வழிபடுறவங்களுக்கு. அதுதான். கஷ்டப்பட்டு வா, நீ 100 கோடி வச்சிருக்கலாம், நீ 1000 கோடி வச்சிருக்கலாம், நீ எவ்வளவு வேணா பணக்காரனாகலாம், எவ்வளவு வேணா இதுவா இருக்கலாம், என்ன தேடி வரியா, ஏறு மலை ஏறு, கஷ்டப்படு. கோவில்லே சில கோவில்லே அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு. சிவனை பொறுத்த வரைக்கும் நான் ராஜா, எனக்கு மேல என்னோட கோட்டுக்குள்ள எவனுங்க ராஜாலாம் கிடையாது. ஸோ சிம்பிளிசிட்டியாவா, நார்மலாவா. உண்மையான சிவனடியார்கள், சிவபக்தர்கள், சிவனே கெதின்னு இருக்கவங்கலாம் அவ்வளோ சிம்பிளிசிட்டியா இருப்பாங்க, ரொம்ப சிம்பிளிசிட்டியா இருப்பாங்க. சரிங்களா? நான் இப்போ உங்களுக்கு தெரியுற மாதிரியே சொல்றேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி பிடிச்ச மாதிரியே சொல்றேன். நம்ம ரஜினிகாந்த் சார் யாரு? அவரை விட யாரும் சிவன் ஃபாலோவர், சிவபக்தர்லாம் இருக்க முடியாது. அவரை விட சிம்பிளிசிட்டியும் கிடையாது. அதெல்லாம் அந்த ஆக்டிங் அங்கே வந்து ஃபீல்டில் இருக்கும் போது தான். இந்த பக்கம் ஆஃப் கேமரா நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ரொம்ப சிம்பிளாக பார்ப்பீங்க. அதுதான் விஷயம். சிவத்தை ஃபாலோ பண்ணால் சிம்பிளாக இருக்கணும். இப்போ கோவில்கள் எல்லாத்தையுமே தாண்டி நம்ம வீட்லயே வந்து சிவனை வச்சு வழிபடுறது நம்மளுக்கு நல்லதா? தாராளமாக வழிபடலாம். அதுதான் முதல்ல வந்து இந்த அகங்காரம் இருக்கக்கூடாது, சிம்பிளிசிட்டி இருக்கணும். சிவனே வச்சுக்கலாமே. இல்ல நீங்க சிவம்னே போயிடுங்க. ஏன்னா நீங்க ஸ்ட்ராங்கா இப்ப சொன்னீங்க சிவம் அப்படிங்கிறது. சிவம்ன்ற ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வரோம், உருவமா கொண்டு வர போறோம் இப்போ வீட்டுக்குள்ள. சரிங்களா? அது போட்டோவா இருக்கட்டும் இல்ல சிலையா இருக்கட்டும் கொண்டு வரோம் உள்ள. அப்போ சிவத்துக்கு என்ன பிடிக்கும்? நம்ம சிம்பிளிசிட்டி நம்ம சொன்னோம். ஸோ அந்த சிம்பிளிசிட்டி இருக்கணும் வீட்டுக்குள்ள. வந்துட்டு அந்த ஆடம்பரம் அந்த விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாது, ஆணவம்லாம் இருக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே நீயா நானெல்லாம் நடக்கும், ஃபேமிலிக்குள்ளேயே இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் அந்த வீட்டில் இருக்குன்னா இவர் உள்ள வந்துட்டா ஒரு ஆட்டி படைச்சிடுவாரு. அது ஏன் ஆட்டி படைப்பாருன்னா திருந்தாத வரைக்கும் ஆட்டி படைச்சிக்கிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, இவங்க திருந்த மாட்டாங்க,
இந்த ஆள் உள்ள வந்ததுனால இதெல்லாம் நடக்கும் தூக்கிட்டு போய் வெளில வச்சிருவாங்க. இவ்வளவுதான் விஷயம். மற்றபடி வழிபடக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. ஆனா நம்ம இதை தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா நம்மள சுத்தி ஒரு அமைதி இருக்கும். ஆமா ஆமா, அவர் வந்து ஒரு விஷயம் நம்ம புரிய வைக்கிறாருன்னா அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். உள்ள கொண்டு வந்துட்டா இதுலயே வந்து லிங்க வழிபாடு செய்யறதுதான் கொஞ்சம் ஒரு டஃப்பான விஷயம். கான்சியஸா இருக்கும். லிங்கம் வாங்கி வச்சு ஆமா, லிங்கம் சிலையை வச்சு வழிபடலாம் வீட்டுல. ஆனா அதற்கான ஒரு ரூம் இருக்கணும், அதற்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அந்த வீட்டுக்குரிய நபர்கள் மட்டும்தான் உள்ள போகணும். வேலை செய்யறவங்க கூட உள்ள போகக்கூடாது. கிளீன் பண்றதுல இருந்து எல்லாமே. சில பேர் என்னன்னா நீங்க கிளீன் பண்ணிடுங்க, நான் போய் விளக்கேத்துறேன்னுவாங்க. வீட்டுக்குள்ளேயே நல்லா இருக்கக்கூடாது. அவங்களே உட்காந்து கிளீன் பண்ணி அவங்களே எல்லாம் பண்ணி அபிஷேகம் பண்ணி அந்த அந்த லிங்கத்துக்கான விஷயத்த கொடுக்கணும். முதல்ல அந்த லிங்கம் எந்த உருவமா அவங்க எடுத்துட்டு வராங்க, ஒரு சித்தரா எடுத்துட்டு வரலாம், முன்னோர்களா எடுத்துட்டு வரலாம், இல்லை அவங்களுக்கு ஒரு சோர்ஸ் இருக்கும், ஒரு ஸ்பிரிட் இருக்கும், அதுவா எடுத்துட்டு வரலாம். என்னவா எடுத்துட்டு வராங்களோ, அவங்க என்ன கேட்குறாங்களோ, அவங்க என்ன ப்ரொசீஜர் சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும் அந்த லிங்கத்துக்கு. அப்படின்னா வச்சுக்கலாம். இல்லைன்னா இது வந்து லிங்க வழிபாடு வீட்டில் வச்சுக்கூடாது. மற்றபடி ஃபோட்டோ, சிவன் உருவம் அதெல்லாம் தாராளமாக வச்சுக்கலாம். ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்களோட ஆட்டம் அடங்கிடணும். ஸோ எந்த விதத்துலேயும் வந்து அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பண்ணவே கூடாது. அது அவர் வந்து நடத்த ஆரம்பிச்சிடும். உள்ளே வந்துட்டவொடனே அவர் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அது ஒன்று. நடராஜர் சிலர் ஆப்வியஸ்லி எல்லா வீட்லேயும் வைக்கலாம். நடராஜர் சிலை கலை சார்ந்தது அது, சரிங்களா? படிப்பு ஒரு கலை தானே. ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை கலைத்துறை சார்ந்தவங்களா இருக்கட்டும், இல்லை நார்மலாக ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாமே கைண்ட் ஆஃப் ஒரு க்ரியேட்டிவிட்டியில் தான் ஆரம்பிக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது எல்லாருமே வந்து நடராஜர் சிலை வந்து வச்சுக்கலாம். ஸோ நடராஜர் சிலை வந்து எப்படி மனசுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி அவர் வந்து வழிபடலாம். ஜஸ்ட் ஒரு ஹாலில் கூட வைக்கலாம். நிறைய விஷயங்கள் பேசணும் மேம். ரொம்ப நன்றி. நன்றி.